நான் தேவ்க்கு இன்னைக்கு முட்டை தோசையும் சட்னியும் தான் நைட் டின்னருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்திருக்கேன், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை, சுடு தண்ணியில் போட்டு தோல் ரிமூவ் பண்ண தக்காளி, உள்ள இருந்த சீடுமே நான் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஆப்ஷனல் தான், 1 இயருக்கு பிலோவாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம்லாம் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியது தான். இந்த கேப்பில் முட்டை தோசை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு, பெப்பரும் அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு, தோசை மாவு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா அது கூடவே பீட் பண்ணிவிட்டு, நான் வந்து தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டேன். நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆயில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 பக்கம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்தது நல்லாவே ஆறிடுச்சு, அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைச்சேன். லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை தோசை கூட இந்த சட்னி நிஜமாவே சூப்பராக இருந்தது. என் பேபி நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் பேபி ஃபுட் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.